ஹலோ சார், நான் எஸ்பி லோகேஷ் பேசுறேன். என்ன விஷயம்? நாம நினைக்கிற மாதிரி இங்க எந்த வேலையும் செய்ய முடியாது சார். என்ன சொல்ற? இங்க சூரியன் ஒரு ஆள் இருக்கான் சார். யாருக்கிட்ட போனாலும் அவன் பேரை தான் சொல்றாங்க. இன்னைக்கு தான் ஒருத்தன் நம்ம கூட சேர்ந்தான். அவனையும் கொண்டுட்டாங்க சார். ஸ்டீபன் பேர் சொல்லியுமா? அவன் மிரட்டலுக்கு மசீரா இல்ல. பேருக்கு ஏத்த மாதிரி கத்தி போல ஷார்ப்பா இருக்கான். இன்னும் 1 வீக்ல ஸ்டேட்டை விட்டு போகலைன்னா என்னையே கொன்னுடன் மிரட்டுறான். 1 மினிட் சார். தமிழ்நாட்டிலேருந்து எஸ்பி ஃபோன் பண்ணியிருக்காரு. அங்கே யாரோ சூர்யா ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுறானா? எஸ்பி சார், உனக்கு இவ்வளவு பணம் கொடுத்தது எதுக்கு? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஃபோன் செய்யறதுக்கா? எந்த பிளேஸாக இருந்தாலும் எவனோ ஒருத்தன் இருப்பான். நீ அவனுக்கு பிடிக்காதது ஏதோ ஒன்று பண்ணு, அவனே ஒன்று தேடி வருவா. அவனை தூக்கிடு. அவன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு சார். எஸ்பி, உன் போலீஸ் பவர் யூஸ் பண்ணு, இல்லைன்னா உன் பிளேஸ்க்கு இன்னொருத்தம் வருவா. நீங்க சொன்ன மாதிரி அவனுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறேன். அவனே என்னை தேடி வர மாதிரி பண்றேன். அப்போ அவனை போட்டு தள்ளிட்டு அந்த தகவலை உங்களுக்கு ஃபோனில் சொல்றேன். சாரி சார். என்னடா சார், லோகேஷ் மேல நம்பிக்கை இல்லை. நாங்க வேணா போகட்டுமா? அவசரப்படாத, வெயிட் பண்ணு. லோகேஷ் போய் சூரி மேல கை வைக்கட்டும். அவன் என்ன பண்றான்னு பார்ப்போம். அவன் பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நாம இறங்கணும். என்ன வாங்க. சின்ன வயசுல இருந்து நான் உன்கிட்ட ஒண்ணுமே கேட்கல. ஒண்ணுதான் கேட்கறேன், போய் சொல்லிடுண்ணா. துப்பாக்கி பழசுரா, ஆனா தோட்டா புதுசுன்னு அமுக்குனா உள்ள போயிடும். போய் சொல்லுண்ணே. ஏய், நீ என்னமோ கண்ணை வச்சுக்கிட்டு பெரிய பில்டப் எல்லாம் விட்டுட்டு இருக்க. இவர் என்னமோ ஆஹான்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னதான் நடக்குதுங்க? அசிங்கமா இருக்குண்ணே, போ. ஆமா, அவன் என்னமோ செய்ன்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன செய்ய போற? சொல்லு மாப்ள. என்ன சீக்ரெட்? ஹேய், என்ன பார்த்து பயப்படுறியா? பயப்படக்கூடாது. ஐயோ, ரொம்ப படுத்தாத, குடுண்ணே. டாடி, என்னம்மா? யாராவது வந்தாங்களா? நீ தான் வந்திருக்க. கனவு போல இருக்கு. பயந்து போயிட்டேன். சேம் ட்ரெஸ். கனவுல வந்தது நிஜமாவே நடக்குது. ஏய், இது பாரு, நீ எனக்கு முத்தம் கொடுக்க தான் வந்திருக்க. வேணா வேணா வேணா. டாடி 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 டாடி. என்னம்மா? என்னம்மா அது? வந்திருக்கான். யாரும்மா? வேணான்னு சொல்லுங்க டாடி. ஐயோ, வேணான்னு சொல்லுங்க டாடி. டாடி, வணக்கம். வேணான்னு சொல்லுங்க டாடி. ஏய், போயிடு. நீ எனக்கு முத்தம் கொடுக்க வந்திருக்கியா? போடா. யோ பெருசு, நீ விலகி வா. டாடி, ஐயோ டாடி, நீல ஒரு அப்பாவா? ஏய், நீ சிக்னல் கொடுக்கிறது முத்தம் கொடுக்கிறதுக்கு தானே? சூரி, நீ வேணா ஊர்ல பெரிய டானா இருக்கலாம். ஆனா இங்க இங்க நான் தான் பெரிய டான். அண்ணே, அந்த பொண்ணு முத்தம் கொடுக்காதன்னு சொல்லுது. எனக்கு தெரியாம எப்ப நான் வந்து முத்தம் கொடுத்தனே? இல்ல, அந்த பொண்ணு கேக்குதேன்னு. சரி சரி, இப்போ மேட்டர் முடியும். சூரி, கிட்ட வராத. கிட்ட வராத. முத்தலாம் கொடுக்க கூடாது. நோ நோ, ப்ளீஸ். கிட்ட வராத. நோ நோ, முத்தம் கொடுத்துறாத. நோ நோ நோ. ஹாப்பி பர்த்டே. எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? உன் டாடி சொன்னாரு. ராகவா, பர்த்டே கிஃப்ட். பாய். முத்தழகே, எங்க அண்ணன் இது வரைக்கும் யாருக்கும் சாரி வாங்கி கொடுத்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. இப்போது அவர் மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்க. ஆமா, நான் தெரியாம தான் கேட்கிறேன். முத்தம்னு சொன்னியே, எங்க அண்ணன் கனவுல வந்து உனக்கு முத்தம் கொடுத்தாரா? உனக்கு எப்படி தெரியும்? மன்மதனாச்சே, கொடுத்துருப்பாரு.
நம்ம சூரிய போட்டு தள்ள போறேன்றாருமா எஸ்பி சார். காலேஜுக்கு போறோன்னு போன பொண்ணு இப்படி கந்தரகோலமா ஆக்கிட்டானே அந்த பாவி. அந்த ஸ்டீஃபனுக்கு ஒத்துழைக்கலன்னு எஸ்பி பண்ண வேலையை விடாத சூரிய அவனுக்குல பழி வாங்கு. ராகவா, அண்ணா எஸ்பி எங்க இருக்கான்னு கண்டுபிடி. என்ன இதெல்லாம்? கட்டி பிடிச்சா? நீங்களும் இப்படி செஞ்சா எப்படி? கட்டி பிடிச்சா தப்பா? தப்பு இல்லையா? ஓ, கட்டி பிடிச்சாலே தப்பு. அப்ப ரேப் பண்ணா என்ன பண்றது? புரியலையா? ரேப் பண்ணா என்ன பண்றது? ரேப் பண்ணா கொன்னு போடணும். ரேப் பண்ணா கொன்னு போட்டுணுமா? நீ வானா. ரேப் பண்ணா கொன்னு போடணுமா? ஆமாங்கண்ணா. அண்ணா அவன் கிட்ட வரானா? வரட்டும்டா. அண்ணா வந்துட்டான்னா வரட்டும். ரேப் பண்ணுவியா? ஸ்டீஃபன் உன் பின்னால இருக்காங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வியா? எத்தனை பேரடா ரேப் பண்ணுவ? இங்க நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. ரேப் பண்றா. உன் இடுப்புல நரம்பு இருந்தா டச் பண்றா. டச் பண்ணு, டச் பண்ணு, டச் பண்றா. ஏய், எழுந்துரு. டச் பண்ணு, டச் பண்றா. மூர்த்தி என்ன? ஏய், இந்த பொண்ணை கொலை பண்ணது யாரு? நான் இல்ல. இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டேன். ராகவா, இப்ப சொல்றா. நான் தான். இவனை என்ன செய்யலாம்? உன்னை நான் கொல்ல மாட்டேன்டா. நீ சாகடிச்ச பொண்ணு கையாலேயே உன்னை சாகடிக்கிற. Oh God. யாரு? யாரு இந்த கொலையை பண்ணது? சொல்ல போறீங்களா இல்லையா? சார் வணக்கம் சார். அந்த பொண்ணு தான் சார் கொன்னுச்சு. டேய், செத்து போன பொண்ணு எப்பற கொலை பண்ணிருப்பா? சார் வந்து இவனை கொன்னுட்டு அந்த பொண்ணு செத்து போயிடுச்சு. விளையாடுறியா? சார் இருங்க சார். நாங்க எல்லாரும் சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம் சார். அந்த பொண்ணு திடீர்னு வந்து
நீ தானடா என்ன ரேப் பண்ணனு கன் எடுத்து டாப் டாப் டாப்னு சுட்டுட்டு அவனை கொன்னுட்டு அந்த பொண்ணு செத்து போயிடுச்சு சார். சார் என்ன சார் இன்னும் டவுட்டாவே பாக்குறீங்க? அந்த துப்பாக்கில அவளோட கைரேகை இருக்கு, அவன் உடம்புல புல்லட்ஸ் இருக்கு, பார்த்தவங்க எல்லாம் நேர்ல இருக்காங்க. என்னங்க சும்மா இருக்கீங்க? சொல்லுங்க. Stop it! Stop it! ரொம்ப நல்லா இருக்குடா உன் நாடகம். டேய் சூரி, டேய் ஐஜி, டேய் டேய் டேன்னு கூப்பிட்டதுக்கு கோவம் வருதுல்ல? சாதாரணமா கூப்பிடுறதா இருந்தா சூரியன்னு கூப்பிடு. மரியாதை கொடுத்து கூப்பிடுறதா இருந்தா சூரிய அண்ணான்னு கூப்பிடு. மரியாதை இல்லாம கூப்பிட்ட கட் ஆயிடுமா? போலீஸ் கிட்ட எப்படி பேசுறேன் என்ன தெரியுமா? என்ன பண்ணுவீங்க? ராகவா, எஸ்பி செத்து போயிட்டார்னு ஆவேசப்படுறீங்க. கொஞ்சம் அந்த பொண்ணு எப்படி செத்தான்னு யோசிச்சு பாருங்க. எல்லா விஷயமும் உங்களுக்கு என்னெல்லாம் புரியும். நமக்குள்ள எதுக்கு வீண் பிரச்சனை? வரேன். சூரி, மக்களும் பின்னால இருக்காங்கன்னு நீ ரொம்ப தான் ஆட்டம் போடுற. கொண்டு வர்றேன். சாட்சியோட உன்னை கையும் களவுமா பிடிக்கிறதுக்காக ஒரு எஸ்பியை கொண்டு வர்றேன். சரியான எஸ்பின்னா மக்களுக்கு சேவை செய்ய சொல்லு. என்னோட மோதனம்னா தைரியமான ஆம்பளையா பார்த்து அனுப்பு. தைரியமான ஆம்பளை அனுப்பணுமா? ச்சே, போலீஸ்னாலே பயம் போயிடுச்சு. கண்டுபிடிக்கிறேன், அனுப்புறேன். அரெஸ்ட் பண்ணி ரோடோட அடிச்சு எடுத்துட்டு போறேன். எங்கிட்டே சவால். எங்க காஃபி? என் தலை மேல கொட்டு. அங்க வையேன். காஃபியா? உங்ககிட்ட நான் 5 நிமிஷம் பேசணும். பப்ல உங்ககிட்ட சவால் விட்டுட்டு இங்க எதுக்கு வந்தேன்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு சில நிஜங்கள் தெரியணும். நீங்க நினைச்ச மாதிரி எஸ்பி லோகேஷ் ஸ்டீஃபனை பிடிக்கிறதுக்காக வரல. அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்தவன். என்ன எம்எல்ஏ ராமச்சந்திரன், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கடாரிப்பட்டி பழனிசாமியையும் ஸ்டீஃபனோட சேர்த்து வைக்கிற பிளானோட வந்தவன். நாங்கள் 3 பேரும் ஒத்துக்கல. என்ன எதுவும் செய்ய முடியாம எம்எல்ஏவோட பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டான். உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? சில சமயம் சட்டப்படி நடந்தா நியாயம் கிடைக்காது. அந்த விஷயம் உங்களுக்கும் தெரியும். அதான் நானே களத்தில் இறங்கினேன். இதை நான் உங்களுக்கு பயந்து போய் சொல்லணும்னு வரல. நீங்க ஒரு சின்சியர் போலீஸ் ஆஃபீஸர். நீங்க என்ன தப்பா நினைச்சிடக்கூடாது. இதுக்கு மேலேயும் நான் செஞ்சது தப்புன்னு நீங்க நினைச்சா அப்புறம் உங்க இஷ்டம். வர சூரி, உன்னை புரிஞ்சுக்காம தப்பா இட போட்டேன். ஐம் சாரி. நாட் அ ப்ராப்ளம் சார். எஸ்பி லோகேஷை சூரி போட்டு தள்ளிட்டான். போலீஸ் எதுவும் செய்யலையா? சாட்சியே இல்லாம பண்ணிட்டான். நாம சூரிய போட்டு தள்ளணும். ஒரு போலீஸ் ஆபீசரை பப்ளிக்ல கொலை பண்ணியும் கூட யாரும் சாட்சி சொல்ல வரலன்னா அவன் எவ்வளவு பவர்ஃபுல் ஆளுன்னு தெரியுது. அப்படிப்பட்டவன் அங்க இல்ல, நம்ம கூட இருக்கணும். ஃபோன் பண்ணி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு. அவங்கிட்ட பேசணும். சொல்லு. ஸ்டீபன் சார் சூரிய சந்திக்கணும். மும்பைக்கு வர சொல்ல. சூரி, ஸ்டீஃபன் உன்னை சந்திக்கணுமா? மும்பைக்கு வந்து பார்க்க சொல்றான். சந்திக்கணும்னு ஆசைப்பட்ட அவனே வந்து பார்க்க சொல்லுங்க. டேய், நீ ஸ்டீபனோட ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிடா. சூரிய பார்க்கணும்னா தமிழ்நாட்டுக்கு வந்து பார்க்க சொல்லு. ஷிட், டாம் இட். What happened? அவன் நம்மளை வர சொல்றான்.
ஐம் ஸ்டீஃபன். ஐம் சூரி. சூரி நல்லா தான் இருக்க. தமிழன் கருப்பா பரட்ட தலையோட ராமராஜா மாதிரி ட்ரௌசர் போட்டுக்கிட்டு இருப்பாருன்னு நினைச்சேன். நீ ரொம்ப ஸ்டைலாவே இருக்க. மும்பைல இருந்து ஸ்டீஃபன் பார்க்க வரானதும் வெள்ளை ஜிப்பா போட்டுக்கிட்டு வாய் நிறைய பீடாவை கொதக்கிக்கிட்டு நெத்தியில நீளமா சிவப்பு போட்டு வச்சுட்டு வருவேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நீ கூட ஸ்டைலா தான் இருக்க. உள்ள போய் உக்காந்து பேசலாம் வா. சூரி, நான் ரொம்ப சிம்பிளா இருப்பேன். நோ ஈகோஸ், நத்திங். நான் உன்னை கூப்பிட்டேன், நீ வரமாட்டேன்னு. நான் கோபப்பட்டேனா? நோ, நானே வந்தேன். ஏன்னா நாம மீட் பண்ணணும். பரவாயில்ல, மேல சொல்ல. உன்னை போட்டு தள்ளுறது பெரிய விஷயம் இல்ல. ஒரு சொடக்கு போடுற நேரம் போதும். பட் ஐ டோன்ட் லைக் இட். சூரி, உன்னோட ஜாதகம் மொத்தம் எனக்கு தெரியும். சொல்லட்டுமா? உங்க அப்பா ஒரு போலீஸ். நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் தவிர வேற எதுவும் தெரியாத ஒரு அப்பாவி. தெரியாம என்ன மாதிரி ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணாரு. அவன் பெயில் மேல வந்து உங்க அப்பா அம்மாவை க்ளோஸ் பண்ணிட்டான். நீ ஓடி போயிட்ட. அனாதைய ரோட்ல தெரிஞ்சுக்கிட்டு இருந்த உன்னை இன்னொரு அனாதை அண்ணான்னு கூப்பிட்டான். நீ செஞ்ச எல்லா வேலைகளுக்கும் உன் பக்கத்திலேயே நின்னா. அவன்தான் உன்னோட தம்பி ராகவன். அவன் அவனுக்கு பூயல். சொசைட்டில உனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அநியாயம் தான் நடந்திருக்கு. கடைசியா அதை எல்லாத்தையும் எதிர்த்த, நின்ன, வளர்ந்த, ஃபைனலா உங்க அப்பா அம்மாவை கொலை பண்ண அட்டாக் பாலுவை பப்ளிக்ல போட்டு தள்ளிட்ட. அது வரைக்கும் பாலுவை பார்த்து பயந்த ஜனங்க உன்னை லீடர் ஆக்குனாங்க. ஜனங்க மத்தியில உனக்கு இருக்கிற பவரை பார்த்து போலீஸ்காரங்களும் பாய்ந்துட்டாங்க. அதனால நீ டானா மாறிட்ட. அண்ட் இப்ப கொஞ்ச நாளா நீ ஒரு பொண்ணை விரும்புற. குட் குட், ஐ லைக் இட். இது உன்னோட பயோடேட்டா. ஸ்டீஃபன், நீ என்ன பத்தி சொன்ன? நான் உன்னோட சேர்த்து உன் பாட்டன் ஜாதகத்தையும் சொன்னேன். உன் உண்மையான பேரு பாண்டா. ரவுடிசம் பண்ணி சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் உங்க அப்பன் தான் வப்பாட்டியோட பிள்ளைக்கு கொடுத்ததை தாங்க முடியாம அவங்களோட சேர்த்து பெத்த தாயும் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனவன். நீ வெளியில வந்து ஸ்டீஃபன் பேரை மாத்திக்கிட்டு சலீம் கேங்ல ஜாயின் பண்ண. மர்டர் பண்ண, கிட்னாப் பண்ண, போதை பொருளை வித்த. தீவிரவாதிகளுக்கும் நக்சலைட்ஸ்க்கும் ஆயுதம் கடத்தி வித்த. உன்னை வளர்த்து விட்ட சலீமை கொலை பண்ணி நான் தான் டான் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டேன். உன் பேர்ல மும்பை ஜுஹுல ஒரு வீடு இருக்கு. பூனே ஹைவேஸ்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. சிட்டி சென்டர்ல 4 பப் இருக்கு. உன்னை சுத்தி எப்போ 100 பேர் இருப்பாங்க. அதுல 40 பேர் உன் பாடி கார்ட்ஸ். உன் நிழல் மாதிரியே ஒருத்தன் இருப்பான். அவன் பேரு ஆண்டனி. நீ எதை செய்யறதா இருந்தாலும் அவனை வச்சுதான் செய்வேன். ஸ்டீஃபன், இதுக்கு முன்னால நீ ஒரு நம்பர் வச்சிருந்த. இப்ப புதுசா வேற ஒரு நம்பருக்கு மாறி இருக்க. 9888489416. மகாராஷ்டிரால இருந்து பீகாருக்கு போன, டெல்லிக்கு போன, யூபிக்கு போன, கேரளாக்கு போன, கர்நாடகாக்கு போன. ரீசெண்டா ஒரு கோவாக்காரன் கூட சேர மாட்டேன்னதும் அவனை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ உன்னோட பார்வை எங்க மாநிலத்து மேல விழுந்திருக்கு. ஸ்டீஃபன், உன் பக்கத்திலேயே எப்பவும் 2 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அது பத்தாதுன்னு இன்னும் 3 மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க பேரு நேஹா, நயன்மீரா, அமிதா. அது மட்டும் இல்லாம கோவாக்காரனோட ஒய்ஃபை பலவந்தமா அனுபவிச்சிட்டு இருக்கேன். என்ன நண்பா, போதுமா? என்ன சொல்லவா?